ஹாய் மை ஸ்வீட் ஹார்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 விஷயத்துக்கு பார்த்து போடலாம். ஜூலை 14 கோசலா இந்தியா சிஸ்ஸுக்கு 10 ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவங்களுக்கு ஹாப்பி ஆனிவர்சரி. எப்பயும் போல் எப்பயும் ஹாப்பியாக இருங்க. மற்றது ஜூலை 15 என்னோடய டார்லிங்குக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டார்லோ. இப்பயும் போல் எப்பயும் ஹாப்பியாகிடு. யாரும் இல்லை அப்படின்லாம் ஃபீல் பண்ணாத. உனக்கு எப்பவும் நான் இருக்கேன், சரியா? உனக்கு என்ன ப்ராப்ளம், என்ன விஷயம் வேணாலும் பிரச்சனை இல்லை. நீ என்கிட்ட பயமே இல்லாமல் ஷேர் பண்ணலாம். உனக்கே நல்லா என்னை பற்றி தெரியும். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஹாப்பி பர்த்டே டார்லோ, தங்கோ செல்லா, லவ் யூ டி. நீ எல்லாம் என் லைஃப்பில் கிடச்சது நான் இன்னும் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு எனக்கு தெரியலை. ஓகே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. உன் லைஃப் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கொள்கிறேன். ஓகேடா, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே ஒரு பெட்ரூம் தான், ரொம்ப இருட்டாக ஒரு சின்ன கோல்டு கலர் லைட் மட்டும் போட்டு ஒரு பர்சன் பெட்டில் படுத்துட்டு இருப்பார். அந்த பர்சன் ஏதோ ஒரு டீப்பான திங்கிங்கில் தான் படுத்துட்டு இருப்பேன். உன்னை எனக்கு 10 வருஷமாக தெரியும், ஆனால் ஒரு நாள் கூட நீ இப்படி இருந்ததில்லை. நீ போய் 2 months ஆகுது. ஒரு கால், ஒரு மெசேஜ் எதுவும் இல்லை. உனக்கு நான் ஒரு ஆள் வீட்டை இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட உனக்கு ஞாபகமே இல்லாமல் இருக்கேன். நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா யாருமே வேணாமண்டு நீ தான் வேணும்னு கூட வந்த. ஆனால் நீ என்னை தவிர மற்றெல்லாம் உனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சேடாகவே புலம்பிட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு ஒரு கால் வரும். அன்பே உயிராய் தொடுவேன் உன்னை, தாலாட்டுதே பார்வைகள், உன்னை சேரும் நாளை தினம் ஏங்கினேனே, நான் என்று தனியாக அழுதேன் அப்படின்னு ஃபோனோட ரிங்டோன் ஓடிட்டே இருக்கும். ஒரு 3-4 வாட்டி கால் வந்திருக்கு. ஆன்சர் பண்ணாமல் அந்த பர்சன் படுத்துகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வேலை பார்க்குற அந்த மேட் ஆண்டி தான் தேங்க் தம்பி தேங்க் தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். ஸோ அந்த பர்சன் நம்ம தேங் தான். அப்போ தேங் எந்திரிக்காமலே என்ன ஆண்டி அப்படின்னு கேட்கவும், அப்போ அந்த மேட் தான், இல்லை தம்பி, ஜங்குக் தம்பி உங்களுக்கு கால் பண்ணினையா, ஆன்சர் பண்ணலை அப்படின்ற, அதான் என்னன்னு சொல்லி பார்க்க சொன்னார். ஏன் அவங்களுக்கு 2 months அப்புறம் இப்போ தானே என்ன ஞாபகம் வந்துச்சு? இல்லை தம்பி, ஜங்குக் தம்பி இன்றைக்கி வீட்டை வராராம், அதான் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக இருந்துருவார். அப்போ அந்த மைடாண்டியும் போயிடுவார். ஒரு 6 hours அப்புறம் ஜங்குக் தான் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுவான். வீடே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். அப்போ ஜங்குக் அந்த மேட் ஆண்டியை கூப்பிட்டுட்டே வருவான். ஆண்டி ஆண்டி, வந்துட்டீங்களா ஜங்குக் தம்பி, கிச்சனில் இருக்கேன் அப்படிங்கையும் ஜங்குக் கிச்சனுக்கு போவான். அப்போ ஜங்குக்கிட்ட கையில் நிறைய திங்ஸ், தேங்குக்கு டாய்ஸ், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு, ஃபுட் அப்படின்னு சொல்லி நிறைய எடுத்துகிட்டு வந்திருப்பேன். அப்போ மேட் ஆண்டிகிட்ட தான், ஆமாம் தேங்குங்க, எவ்வளோ அவனுக்கு கால் பண்ணுறேன், ஒரு காலை சரி ஆன்சர் பண்ணுறான்னு இல்லை. அது தம்பி, என்ன தேங்க் தம்பி ரூமில் இருக்கார், ஒரு 2 weeks ரூம் விட்டு வெளியே வராமல் ரூமில் இருக்கார். என்ன 2 weeks ரூமுக்குள்ளே இருக்கானா? ஆமாம் தம்பி. அப்போ ஜங்குக் தான் எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் மேடாண்டியோட கையில் கொடுத்து போட்டு ரூமுக்கு போய் டோரை ஓப்பன் பண்ணுவான். அப்படியே பெட்டில் படுத்த மாதிரியே பேசுவான். என்ன ஆண்டி, என்ன வேணும்? என்ன இன்றைக்கும் வரேன்னு சரி கூட வரலையா? அதை தானே இன்ஃபார்ம் பண்ணுச்சுண்ணா. ஓகே பிரச்சனை இல்லை, 2 months இதை தானே பார்த்துட்டு இருக்கேன். ஓகே நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசி போட்டு நான் பெட்ஷீட்டால் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ ஜங்குக் தான் டோரை க்ளோஸ் பண்ணி போட்டு உள்ளுக்கு தேங்க் பக்கத்தில் மெதுவாக போய் படுப்பேன். இப்போ தேங்குக்கு விளங்குது யாரோ பக்கத்தில் நிற்கிற அப்படி. அப்போ தேங்காய், ஆமாம் நான் ஒரு ஆள் வீட்டு இருக்கிறேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கே இல்லையா அப்படின்னு சொல்லி திரும்பாமலே பேசுவார். ஞாபகம் இருக்கே. அப்போ அதுக்கப்புறம் எந்த ஒரு பற்றிலும் பேசலை. அவன் அந்த ஓட மட்டும் சொல்லிவிட்டு அமைதியாக இருந்துடுவான். அப்போ தேங்க் ஒரு மாதிரி அழுக வந்துடும். அப்போ அவன் அப்படியே அழுத மாதிரியே தூங்கிடுவான். அப்புறம் ஒரு 10 minutes அப்புறம் தேங்கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஜங்குக்
மெதுவாக தேங்க திருப்புவான். அப்போ தேங்க வந்து ரொம்ப அழுதிருக்காள். அந்த பில்லோ எல்லாம் அவனோட கண்ணீர் வந்து இருந்திருக்கும். அப்போ ஜங்குக் கண்ணில் இருக்கிற டியர்ஸ் எல்லாம் ஒயிட் பண்ணி போட்டு தேங்கோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணி போட்டு அவனை ஹக் பண்ணின மாதிரியே தூங்குவான். அப்போ மார்னிங் தான் தேங்க வந்து வேக்கப் ஆகி பார்த்தா ஜங்குக் வந்து தேங்க ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கிச்சு நிற்பான். அப்போ ஜங்குக் வந்து தேங்கோட கையை மெதுவாக எடுத்து போட்டு குளிச்சுட்டு கீழே போய்த்துருவான். கண்ணை முழிச்சு பார்த்தா தேங் பக்கத்தில் இருக்க மாட்டான். அப்போ தேங் தேங் அப்படின்னு சொல்லி தேங்க கூப்பிடுவான். அப்போ தேங்கோட எந்த ஒரு சத்தமும் இல்லை. அப்போ ஜங்குக் வந்து வேக்கப் ஆகி குளிச்சுட்டு கீழே போய் பார்ப்பான் தேங்க எங்கன்னு சொல்லி. ஆனால் தேங்க காணலை. அப்போ மெய்டாண்டிகிட்ட போய்த்தான் தேங்க எங்கே தம்பி தம்பி வந்து கார்டனில் இருந்தார். ஓகே, காஃபி சாப்பிட்றீங்களா? இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டு ஜங்குக் தான் கார்டனுக்கு போய் பார்த்தா தேங்க வந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருப்பான். அந்த பட்டர்ஃப்ளை ஃப்ளவர்ஸ் அது எல்லாத்தையும் ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருப்பான். அப்போ ஜங்குக் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருப்பான். பார்த்துட்டு இருந்துட்டு தேங் பின்னால் போய் ஹக் பண்ணி கொள்ளுவான். ஆமாம், இங்கே என்ன பண்ணுறேன்? காலையில் எழுந்திரிச்சு நான் டெய்லி பண்ணுற ரொட்டீன் தானே, புதுசாக எதுவும் பண்ணலையே. நீங்கள் தான் புதுசாக ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. நான் என்ன பண்ணேன்? எப்போ வெளியே வேலைக்கு போகணுன்னு சொன்னாலும் ஒரு நாளைக்கு ஒரு 4-5 தடவை கால் பண்ணி விசாரிப்பீங்க. ஆனால் 2 மந்த்தாக ஒரு கால் ஒரு மெசேஜ் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தீங்க தானே. சாரிடா, ஒர்க்கில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், அதான் கால் பண்ணலை. ஆனால் நான் அப்பப்போ ஆண்டிக்கு கால் பண்ணி கேட்பேன் நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு. ஆண்டிக்கெல்லாம் கால் பண்ணி பேசுகிறதுக்கு டைம் இருக்கு. ஆனால் எனக்கு ஒரு கால் பண்ணி என்ன பண்ணுறேன்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை. ஓகேடா, சாரி, மன்னிச்சிக்க, ஓகேவா? இதுக்கப்புறம் அப்படிலாம் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் உங்களை யார் அனுப்ப போகிறேன் நீங்கள் இப்படி பண்ணுறதுக்கும்? புரியாது உங்களுக்கு. இதுக்கப்புறம் உங்களை யார் அனுப்ப போகிறான்னு கேட்டேன். இந்த 2-3 மந்த்ஸு ஒர்க்குக்கு காலையில் போனீங்கன்னா நைட்டில் வீட்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் உங்கள் கூட இருப்பேன். இல்லையா நான் எங்கள் அப்பா வீட்டை போயிடுவேன். என்னடா இப்படி சொல்கிற? என் ஒர்க்கை பற்றி உனக்கு நல்லா தெரியும் தானே. கூப்பிட்ற நேரமெல்லாம் போகணும். ஆனால் மெயினாக அந்த இடத்துல நான் இல்லாமல் எப்பட்றா புரிஞ்சுக்கத்தையா? அந்த கதையெல்லாம் எனக்கிட்ட இல்லை. நான் சொன்னது தான். டேய், அப்பா வீட்டுக்கு போகிறேன்டெல்லாம் மிரட்டக்கூடாது. நான் பாவம்ல, ஏன் இப்படி பண்ணுற? அப்போது நான் பாவம் இல்லை, நீங்கள் மட்டும்தான் பாவம். நான் தான் உங்களை கூடயே பாவம் பார்த்துருக்கேன் எல்லா விஷயத்துலையும். ஆனால் நீங்கள் என்னை அப்படி பார்த்தது இல்லையே. நான் உன்னோட ஜேகேடா, அப்போ நீ தானேடா பாவம் பார்க்கணும். வேறு யாருடா என்னை வந்து பாவம் பார்க்குற? என்ன நடந்தாலும் இதை மட்டும் சொல்லி என் வாயை அடைச்சிது. அப்போ ஜேகே தான் தேங்க வந்து பின்பக்கமாக தானே ஹக் பண்ணியிருந்தான். முன்பக்கத்துக்கு திருப்பி ஹக் பண்ணி கொண்டு தேங்கோட ஃபேஸ் ஃபுல்லாகவே கிஸ் பண்ணுவான். சரி விடு, நீ பண்ணினதெல்லாம் போதும். பசிக்குது, சாப்பிடணும். அச்சோ, என் தங்கத்துக்கு பசிக்குதா, வா அப்படின்னு சொல்லி ஜங்குக் தேங்க தூக்கிட்டு போவான். இப்போ மெய்ட் ஆண்டி பார்த்தபடி சிரிச்சிட்டு, என்ன தம்பி சாப்பாடு வைக்கையா? ஆண்டி சாப்பாடு ரூமில் கொண்டு வந்தாங்க. ரூம்லையா? எதுக்கு ஜங்குக் ரூமுக்கு? கொஞ்சம் அமைதியாகிட்டேன். சரி தம்பி, நான் ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி மெய்ட் ஆண்டியும் சாப்பாடு வைக்க போயிடுவா. இப்போ ஜேகே வந்து தேங்க இறக்கி விடாமல் அப்படியே தூக்கிட்டே போவான். அப்போ தேங்க தான், ஐயோ என்னை இறக்கி விடுங்க, நானே நடந்து வரேன். அப்படிலாம் இறக்கி விட முடியாது, ஏன்னா என்னோடய பிரின்சஸ், அதனால் என் பிரின்சஸ்கிட்ட கால் நிலத்தில் படக்கூடாது, நான் தூக்கிட்டு தான் போவேன். அப்போ தேங்க சிரித்து போட்டு, ஆமாம் எதுக்கு பிளாக் கலர் கோட் ஒயிட் கலர் கோட் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுருக்கீங்க? அது என் ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் ரெடியாக இருந்தது. ஈவினிங் ஒரு 5:30 போகணும். என்ன, உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்கேஜ்மெண்ட்டா? யார்? அது உனக்கு தெரியாது, நான் போனதுக்கப்புறம் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கேன், ஓகே? அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது மெய்ட் ஆண்டி வந்து ஃபுட் கொடுப்பேன். அப்போ தேங்கதா, ஓகே ஆண்டி, நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லைப்பா, இனிமேல் தான் சாப்பிடணும்.
சரி ஆண்டி, நீங்கள் போய் சாப்பிடுங்க, மெடிசன் சாப்பிடணுங்களா? சரிப்பா நான் சாப்பிட்றேன், நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட கொடுத்துட்டு போயிடுவா. ஜங்குக் வந்து ஏன் அந்த மெய்ட் ஆண்டி கூட இவ்வளோ அட்டாச் ஆகிருக்குன்னா, ஜங்குக்கோட அம்மா அப்பா வந்து ஒரு மாஃபியா கேங் தான். அவங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்ததுக்கப்புறம் இந்த மெய்ட் ஆண்டி தான் ஜங்குக்கை சின்ன வயசுலேருந்தே வளர்க்குற. ஒரு 3 years அந்த வயசுலேருந்து இந்த மெய்ட் ஆண்டி தான் வளர்க்குற. மெய்ட் ஆண்டியும் அவளோட ஹஸ்பண்டும் தான் ஜங்குக்கை ஃபுல்லாகவே டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறல. அதாலே ஜங்குக்கு வந்து அந்த மெய்ட் ஆண்டியோட ரொம்ப அட்டாச் ஆகிருப்பார். எப்படின்னு சொன்னா ஒரு அம்மா பையன் பாண்டிங் அந்த மாதிரி இருக்கும். ஓகேண்ணா, நம்ம இப்போ ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். அப்போ ஜங்குக் வந்து அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் தியாங்குக்கு வந்து ஃபீட் பண்ணுவான். அப்போ தியாங்க, ஆமாம் நான் சின்ன பிள்ளையா இன்றைக்கி ஃபீட் பண்ணுறீங்க, நானே சாப்பிட்றேன். ஆமாம் சின்ன பிள்ளை தான், நான் அப்படி தானே ஒன்று பார்க்குறேன். நீங்கள் பார்க்குறது தானே தெரியும், அதான் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிங்க. இந்த சின்ன பிள்ளை விளையாடுற பொம்மைக்காரெல்லாம் வாங்கிட்டேன். என்னை பார்த்தாங்க உங்களுக்கு பொம்மைக்கார் விளையாடுற சைஸ் மாதிரியா இருக்கி? அப்படிலாம் இல்லை, பார்த்தேன் அழகாக இருந்துச்சு. ஓகே, உனக்கு அப்படி அந்த மாதிரி டாய்ஸ் பிடிக்கும் தானே, அதான் வாங்கிட்டு வந்தேன். ஆண்டி எனக்கிட்ட கேட்குறா, என்ன பிறக்க போகிற பாப்பாவுக்கு இப்போவே டாய்ஸ் எல்லாம் ஜேகே தம்பி வாங்கி வைக்கிறான்னு. எனக்கு ரொம்ப ஷையாகிடுச்சு ஜங்குக். என்ன பிறக்க போகிற குழந்தையா? எப்போ நீ ப்ரெக்னென்ட் ஆயின்னு? ஐயோ ஜங்குக், பிறக்க போகிற குழந்தைன்னு சொல்லிண்டா ப்ரெக்னென்ட் ஆகினுண்டா அர்த்தம் இல்லை, இனிமேல் ப்ரெக்னென்ட் ஆகி பிறக்க போகிற குழந்தை. ஓ சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஃபுட்டெல்லாம் ஊட்டி விட்டு போட்டு, சரிதான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கே, நீ வந்து ரெடியாகிடு நான் வரேன். என்ன வேலையா? நைட்டில் வந்தீங்க, கிளம்பி ஒரு 1 hour ஆகலை, அதுக்குள்ளே வேலைன்னு சொல்லி போகிறீங்க? இல்லை தியாங், அது வந்து என்ன வந்து போய் என்ன? இல்லை ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு கால் மட்டும் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ஜங்குக்கு போய் சுகாக்கு தான் கால் பண்ணான். அப்போ சுகா தான், டே ஜேகே எப்படா வருவ? டே தியாங் ஒரே புடியில் இருக்கேன்டா போவானான்னு. டே என்னடா சொல்கிற, நீ இல்லாமல் ஜாமான் ஏற்றல, அது ஒன்று நல்லா தெரியும் தானே. இல்லைடா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நீ ஏற்று, நான் வந்து சைன் தானே பண்ணிடுறேன், வந்து ப்ளீஸ் ஏற்றுடா. ரொம்ப கோவமாக இருக்கேன் என் மேலே, நானே இப்போ தான் கொஞ்சமாக சமாதானப்படுத்திட்டு வரேன். இப்போ வந்தேன்னு வையேன், வேதாளம் முருங்கை மரம் ஏறிட்டு நிற்பான், தெரியுங்க அவனை பற்றி. டே ஜிகே என்னடா இப்படி பண்ணிட்டா, ப்ளீஸ்டா ஏற்று. திடீர்னு 2 months ஊரில் இல்லை, காலும் பண்ணலை, அதான் ரொம்ப கோவமாக இருக்கேன். சரி, நான் வந்து டிரைவர்கிட்ட ஃபோமெல்லாம் சென்ட் பண்ணி விட்றேன், நீ வந்து சைனை மட்டும் பண்ணி அனுப்பு. டீல்டா, இதாச்சு நீ வந்து ஃபோமெல்லாம் அனுப்பிவிடு, நான் சைன் தானே பண்ணி அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு காலை கட் பண்ணிடுவான். அப்போ தேங்க, என்ன கிளம்ப போறியா? கிளம்பு. டேய் இல்லைடா கிளம்பலடா, ஒரு ஃபோம், முக்கியமான ஒரு ஃபோம், அதில் சைன் பண்ணணும், அதானே தெரியும் போகிறேன்னு. இல்லைடா கிளம்பல, டிரைவர் எடுத்துகிட்டு வர்றாரு, சைனை மட்டும் பண்ணி கொடுக்க. அப்போ உண்மையாக போகல? இல்லைடா போகல. அப்போ தேங்க தான் போய் ஹேக் பண்ணிவிட்டு, எதுக்கு 2-3 மாதத்துக்கு வேலைக்கு போகிறேன், ஒரு 1 day 2 day போயிட்டு வரமே போகிறதானே, என்னால் நீ இல்லாமல் இருக்கல ஜேகே. அப்போ ஜேகே தான் ஸ்மைல் பண்ணி போட்டு, சரி விடு, இதுக்கப்புறம் போக மாட்டேன். இப்போ அதைத்தான் நான் வந்து சுகாக்கிட்டே சொன்னேன், இதுக்கப்புறம் 2-3 month போக மாட்டேன்டா, ஒரு 1 week அந்த மாதிரி தான் போகிறேன், மற்றபடி நீயே பார்த்துக்க அப்படின்ட்டு. சரி ஜேகே, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், திட்டக்கூடாது. அது நீ கேட்குறத பொறுத்து இருக்கி, எப்படியுமே நான் இதை கேட்டால் நீ திட்டுவேன் ஜேகே. திட்டுவேண்ணா? இந்த அளவுக்கு என்னத்தை கேட்க போகிற? இல்லை ஜேகே, என்னோடய ஃபேஷனை திரும்ப நான் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன? அதெல்லாம் தெரியல, செம்ம வீட்டேரி ப்ளீஸ் ஜேகே, ஒரு தடவை தான் தேவை சொல்லலாம், அதெல்லாம் வேணாம், வீட்டேரி ப்ளீஸ். நான் சேஃபாக போய் சேஃபாக வந்துடுறேன், வேணும்னா டிரைவர் அங்கிளையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துடுறேன், ப்ளீஸ். விடுத்தையா வானல்ல சொல்கிறேன், ஒரு தடவை தான் சொல்லலாம், என்னை
கோவப்படுத்தாத. நான் கோவமாயினா என்ன நடக்கிறேன்னு உனக்கே நல்லா தெரியும். என்னை கோவப்படுத்தாத. ஆமாம், நான் ஏதாச்சும் கேட்டால் தான் உங்களுக்கு கோவமெல்லாம் வரும். சும்மா தானே வீட்டில் இருக்கேன். ஏதாச்சும் ஒன்று பண்ணலான்னு பார்த்தா நான் உழைக்கிறது போதாதா, நீயும் சேர்ந்து உழைக்கணுமா? அது என்னோட உழைப்பில்லை ஜேகே, அது வந்து என்னோடய ஃபேஷன், அவ்வளோதான். அதிலெல்லாம் உழைச்சி முன்னேறலாம் முடியாது, புரியுதா? அது ஜஸ்ட் ஃபேஷன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே அது பிடிக்கும். உனக்கே அது நல்லா தெரியும். வானண்டா விடு. எதுக்கு என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற? விடு, பார்ப்போம். யோசிச்சு போட்டு ஒரு முடிவு சொல்கிறேன். ஆமாம், பெரிய யோசிச்சு போட்டு முடிவு சொல்கிறதுக்குன்னா என்ன? வெளியூரில் போய் வேலை பார்க்குற ஒன்றை மாதிரி இல்லையே, ஜஸ்ட் ஃபோட்டோஸ் பிடிக்கிறது, அவ்வளோதான். அதுவும் நான் என்ன இந்த காசுக்கு பிடிக்க போகிறேன்னா இல்லையே, எனக்கு பிடிச்ச இடத்துல போய் எனக்கு பிடிச்ச வியூவை தான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன். மற்றபடி தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் இல்லை ஜங்கு. ஸோ நான் சொல்கிறத கேட்க மாட்டேன். ஓகே, ஏதாச்சும் பண்ணு. ஆனால் ஒன் கண்டிஷன் மட்டும் இருக்கு. என்ன கண்டிஷன்? டிரைவர் அங்கிளோட போகணும், டிரைவர் அங்கிளோட வரணும். நான் அந்த ஃப்ரெண்டோட வருவேன், நான் இந்த ஃப்ரெண்டோட வருவேன், நான் கேபில் வருவேன். அந்த கதையெல்லாம் வரக்கூடாது, புரியுதா? புரிஞ்சுது. அப்படிலாம் பண்ண மாட்டேன் ஜங்கு, ஓகேவா? அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே ஜங்குவோட வீட்டு காலிங் பெல் அடிக்கும். சரி, நீ போய் ரெடியாக, டிரைவர் வந்திருக்காரு போல், நான் போய் ஃபோன் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வரேன். ஓகே ஜங்கு. அப்போ ஜங்குக்கு போயிடுவேன். அப்போ தேங்க்தான். ஏப்பா, ஒரு பெர்மிஷன் வாங்குறதுக்குள்ளே என் பாதி உசுறு போய் பாதி உசுறு வருதுப்பா. எப்பா இப்படி சரி பெர்மிஷன் தந்துட்டு இதுக்கப்புறம் ஃபோட்டோஸ், ஐயோ ஜாலியாக இருக்கலா அப்படின்னு சொல்லி அவனுக்கானே பேசிகிட்டு இருப்பேன். ஏன்னா அவனுக்கு வந்து ஃபோட்டோ பிடிக்கிறேன்னு சொல்லியது அவ்வளோ பிடிச்ச ஒரு விஷயம். அவனோட ரூம் ஃபுல்லாகவே ஜங்குக்கோட ஃபோட்டோஸ் தான் இருக்கும். ஜங்குக்கு தூங்குற மாதிரி, ஜங்குக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லி ஜங்குக்கை வந்து ரசித்து ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பேன். அப்போ தேங் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி போட்டு மிரர் முன்னாடி வந்து அவனோட ஹேரை வந்து ஒரு மாதிரி சரி பண்ணிட்டு இருப்பேன். இப்போ ஜங்குக்கு பின்னால் வந்து டோரை ஓப்பன் பண்ணி தேங்கை பார்த்தது ஒரு மாதிரி ஸ்டென்னாகி நின்றுவான். ஏன்னா தேங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பேன். தேங்க வந்து அதை பார்த்துருவான். பார்த்து போட்டு என்ன இவர் இப்படி பார்க்குறாரு, இன்னும் சாப்பிட போகிற மாதிரி பார்க்குறாரு. அப்போ ஜங்குக்கு வந்து அந்த மிரர்லேயே தேங்கோட கண்ணை பார்த்துற மாதிரி ஒவ்வொரு அடியாக வச்சு நடந்து வருவான் தேங்க பக்கத்தில். என்னங்க என்னாச்சு? என்னடா இது? என்ன ட்ரெஸ்ஸு நல்லா இல்லையா? என்ன ட்ரெஸ்ஸு நல்லா இல்லையா? பார்க்குறதுக்கு அப்படியே ரசகுல்லா மாதிரியே இருக்கி. எப்படா ஒன்று நான் டேஸ்ட்டு பார்க்குறது? என்ன டேஸ்ட்டு பார்க்குறியா? ஆமாம், ஒன்று தான். இவ்வளோ நாளும் உன்னோட லிப்பை தான் டேஸ்ட்டு பார்த்தேன். ஆனால் இப்போ ஒன்றே டேஸ்ட்டு பார்க்கணும் போல இருக்கே. என்ன பார்த்துறியா? அப்படிங்க தேங்க ஒரு மாதிரி ஷையாயிடும். முகமெல்லாம் ஒரு மாதிரி பிங்க் ஆயிரும். என்னடா ரொம்ப ப்ளஷ் ஆகுற? என்ன பண்ணிடுறியா? ஐயோ இப்படி பேசுறது ஜேகே, எனக்கு ஒரு மாதிரி இருக்கே. நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. என்ன ஒரு மாதிரியா அப்படின்னு சொல்லி போட்டு ஜங்குக்கு வந்து தேங்கோட அந்த கோட்டை வந்து ரிமூவ் பண்ணுவான். தேங்கோட களத்தில் வந்து ஒரு மாதிரி கிஸ் பண்ண ஆரம்பிப்பேன். அப்படின்னு சொல்லி களத்திலிருந்து ஓகே, இதுக்கு வந்து குட்டியோண்டு தான், பெருசாக இல்லை, சின்ன அன்கட் ஒன்று வரும். அதை வந்து நான் டெலிகிராமில் போடுறேன். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கி, ஜாயின் பண்ணாதாக போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஜங்குக்கு வந்து எல்லாத்தையும் முடிச்சு போட்டு ரொம்ப டயர்டாக படுத்துட்டு இருப்பேன். அப்போ தேங்தான் ஜேகே வலிக்குது, கொஞ்ச நேரம் வலிக்குண்டா, அதுக்கப்புறம் சரியாயிடும். வலிக்குது ஜேகே, டாக்டர்கிட்ட போகலாமா? பிளட்டாக வந்துச்சு, பயமாக இருக்கி. அப்போ ஜங்குக்கு வந்து திரும்பி தேங்க அவனோட செஸ்ட்டில் படுக்க வச்ச மாதிரி சொல்லுவார். எங்கே பாரு ஃபர்ஸ்ட் தடவை பண்ணும்போது எல்லாருக்கும் ப்ளட்டு வரும், சரியா? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதுக்கப்புறம் பண்ணும்போது உனக்கு ப்ளட் வந்தால் டாக்டர்கிட்ட போகலாம், புரியுதா? ஆனால் பயமாக இருக்கு ஜேகே. இதுக்கெல்லாம்
பயப்பட தேவையில்லடா அப்படின்னு சொல்லி திரும்ப கிஸ் பண்ண ஆரம்பிப்பேன். சரி தேங், நீ போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு சரியா அப்படின்னு சொல்லி தேங்க அனுப்பி விட்டு போட்டு சரி எப்பா எப்படி இருக்கேன்டாப்பா. ஷோ சுருக்கத்தை காட்டுறானே. ஓகேடா, இதோட நான் ஸ்டோரி எண்ட் பண்ணுறேன். இந்த ஸ்டோரி வந்து ஒன் ஷாட்டில் கொடுக்குறது தான் நான் வந்து ஆரம்பிச்சது. அது கொஞ்சம் லாங்காக போகுது, அதால் 2 ஷார்ட்டாக கொடுக்குறேன். ஏன்னா இன்றைக்கி என் ஃப்ரெண்டோட பர்த்டே, அவனுக்காக தான் இந்த தம்ப்லைனரை ரெடி பண்ணினது. அதை போடலைன்னா என்னை கொலை பண்ணிடுவான். அதனால் இந்த கட்டாயம் போடவே வேண்டும். நெக்ஸ்ட்டு எபிசோடில் சந்திக்கிறேன் உங்களை வந்து. பாய்.